நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான கிணறு தனியாருக்கு விற்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த கிணறு விற்கப்பட்டதற்கு பின்னால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பல சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாள் அளித்த கூடுதல் பிரத்யேக தகவல்களை பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருக்கும் லட்சுமிபுரம் கிராம மக்களின் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கிணறாக இருக்கும் ஓபிஎஸ்க்கு சொந்தமாக இருந்த முன்பு ஓபிஎஸ் அவர்களின் மனைவி ஜெயலலிதாவுக்கு சொந்தமாக இருந்த கிணறு அருகே நாம் இருக்கிறோம். இந்த கிணறு தான் சம்பந்தப்பட்ட கிணறு. இந்த கிணற்றின் அருகே வரட்டாறு என்கிற தமிழகத்தின் 18வது ஆறாகவும் தேனி மாவட்டத்தின் 7வது ஆறாகவும் சொல்லப்படுகிற வரட்டாறு இருக்கிறது. இந்த கிணற்றிலிருந்து மணல் எடுக்கப்பட்டு இந்த வரட்டாறு கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வருகிறது. இந்த வரட்டாறை மூடி கிட்டத்தட்ட இது ஒரு ஓடை போல் ஆக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஒரு ஆறு இருக்கிறது என்றால் ஒரு ஆறு இருக்கிறது. அந்த நீர் போக்குவரத்து இதுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி சட்டப்படி சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகள் என்னவென்றால், அதாவது ஒரு ஆறு இருக்கிறது என்றால் அந்த ஆறிலிருந்து சரியாக 200 மீட்டர் தொலைவில் மட்டுமே எந்த ஒரு கிணறோ அல்லது மற்ற விஷயங்களோ செய்ய முடியும் என்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. ஆனால் அந்த நடைமுறைகளுக்கு புறம்பாக இங்கே இந்த கிணறு வெட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆறு தொடர்பாக இந்த ஆற்றின் அருகே எப்படி கிணறு தோண்ட முடியும், இதற்கு எப்படி பொதுப்பணித்துறை அனுமதி வழங்கினார்கள், அது மட்டுமல்ல மின்சாரம் எப்படி வழங்கப்பட்டது என்கிற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும், இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ரங்கசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவருடைய மனைவி பெயரில் இருக்கும்போது அதை எதுவும் வழக்கு தொடர்பாக எதுவும் பாதிப்பாயிடக்கூடாது என்பதற்காகவும் தங்களை காத்துக்கொள்ளும் நோக்கில் இந்த புகழ்பெற்ற இந்த வரட்டாற்றை ஒரு ஓடையாக மாற்றும் முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கிணறு மண் ஆற்றை மூடும் அளவிற்கு கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆறு இன்னும் விரைவில் இப்படியே சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக ஓடை மட்டுமல்ல, மிகச்சிறிய குறுகிய ஓடை, இது ஆறே அல்ல, இது ஒரு ஓடை மட்டுமே என்கிற ஒரு நிலைக்கு இது தள்ளப்பட்டு விடும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாக ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடத்தை தனது மனைவி பெயரிலிருந்து சுப்புராஜ் என்ற பெயருக்கு ஒட்டுமொத்தமாக மாற்றியிருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு மிகப்பெரிய தமிழகத்தின் 18வது ஆறு, தேனி மாவட்டத்தின் 7வது ஆறாக சொல்லப்படும் வரட்டாறு இன்று அடையாளம் தெரியாமல் ஒரு ஓடையாக மாறும் ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நியூஸ் 7க்காக ஒளிப்பதிவாளர் அறிவுச்செல்வம், செய்தியாளர் மதனுடன் சிந்தலை பெருமாள். கடலூர், நாகை மாவட்டங்களில் 23,000 ஹெக்டேர் நிலங்கள் பெட்ரோலிய மண்டலமாக அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். தடையை மீறி சென்னை மெரினா கடற்கரையில் இலங்கை இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தியதாக கடந்த மே 21ஆம் தேதி திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இவர்களின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து இன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 4 பேரின் காவலையும் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி கோபிநாத் உத்தரவு பிறப்பித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி தமிழகத்தை அழிக்க பாஜக நினைப்பதாக தெரிவித்தார். ONGCக்கு எதிராக போராடிய வளர்மதி மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய திருமுருகன் காந்தி வரும் தேர்தலில் மக்கள் ஜனநாயக ரீதியில் பதிலளிப்பார்கள் என்றும் கூறினார். கிட்டத்தட்ட 23,000 ஹெக்டேர் நிலத்தை அவர் பெட்ரோ கெமிக்கலுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தமிழகத்தை அழிக்கக்கூடிய திட்டத்தை பாஜக அரசு கொண்டு வருகிறது. எடுபிடி அரசாக எடப்பாடி அரசு இருக்கிறது. இந்த அரசை வீழ்த்துகின்ற பொறுப்பை மக்கள் செய்து முடிப்பார். விடுதியில் வழங்கப்பட்ட பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சென்னை காகிதமில்லத் கல்லூரி மாணவிகளில் 40 பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவிகளில் 57 பேர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் 47 மாணவிகள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். மற்றவர்களுக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இட்லி சாப்பிட்டேன், இட்லி சட்னி சாப்பிட்டோம். அது நாங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம். யாரோ ஒரு பாப்பாவுக்கு அந்த இட்லியில் பல்லி இருந்திருக்க பழகுது. அதெல்லாம் சரி, அப்புறமேட்டு எல்லாருக்கும் ஒரு சில பசங்க வாமிட்டு, அப்புறம் கொஞ்சம் மயக்கமாக இருந்திருக்கு. அப்புறமேட்டு உடனே இங்கே 108 வர வச்சு எங்களை இட்டுன்னு வந்தாங்க.
இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 57 மாணவிகளில் 40 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அவங்களே கை விட்டு வாந்தி எடுத்து செஞ்சுமே, அதனால தான் ஒருமே இருக்குது. மற்றபடியெல்லாம் வந்து உங்களுக்கு சிஸ்டம் உடம்பில் உள்ள அத்தனை உறுப்பு நல்லா வேலை செய்து நல்ல நார்மலாக இது பண்ணுற மாதிரி இருக்காங்க. எந்தவித ப்ராப்ளமும் அவங்க இல்லை. அவங்க கூட இப்போ இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு மத்தியானத்துக்கு எல்லாருமே டிஸ்சார்ஜ் வரணுன்ட்டு பார்த்துட்ருக்கோம். சென்னை காயிதே மில்லத் அரசு கலைக்கல்லூரி விடுதியில் உணவுத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டதால் விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு சமைக்கப்பட்ட இட்லி, சாம்பார் மற்றும் குடிநீர் மாதிரிகளை சேகரித்த உணவுத்துறை அதிகாரிகள் அவற்றை கிண்டியில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிகாரிகள் சம்பவம் குறித்து விடுதி அதிகாரிகள், விடுதி மாணவிகள் மற்றும் கல்லூரி முதல்வரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினர். ஃபுட் பாய்சனிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தேன் காயிதே மில்லத் காலேஜில். இந்த மாதிரி நேற்று நைட்டு சாப்பிட்ட இட்லியில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருந்தோம். 5 உணவு மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இட்லி மாவு நேற்று லெஃப்ட் ஓவர் இருந்தது, அந்த ஃபுட்டும் எடுத்திருக்கோம். சாம்பார் எடுத்திருக்கோம். 2 வாட்டர் சாம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கிண்டி உணவு பகுப்பாய்வு கிங் இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ அனுப்புகிறோம். மேலும் இந்த கிச்சன் ஆய்வு பண்ணிவிட்டு இப்போ ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன செய்யணுங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலையும் இப்போ மீட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட குறைகள் என்னங்கிறதையும் கேட்டுட்டு ஸோ இதை வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுக்க போகிறோம். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரி டெல்லியில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில் தமிழக அமைச்சர்கள் இன்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக மாணவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு வேறுபாடு இருப்பதன் காரணமாகவும் அதோடு இன்று கூட நம்முடைய அமைச்சர் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார், இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வந்தது ஒரு மாதிரியாகவும், பிற அதே நேரத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் வந்து வேறு மாதிரி பிறகு ஒரு குரல் விருப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் குறித்து ஆலோசித்து நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு விதிவிலக்கு தர வேண்டும். தமிழக மாணவர்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் அதை அடிப்படையாக வைத்து மருத்துவக் கல்லூரியிலையோ மற்ற கல்லூரிகளிலோ அட்மிஷன் கொடுக்கறது தவிர்க்கப்பட்டு +2 உடைய மார்க்கை வைத்து எப்படி இதுவரையில் நடைபெற்ற தமிழகத்தில் அந்த வழியிலேயே மாணவர்களுக்கு மருத்துவக்குள் இடம் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைப்பதற்காக பல்வேறு அமைச்சர்களை சந்தித்திருக்கோம். நம்மிடம் உள்ள தேவையற்ற பொருட்களை தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவும் வகையில் நெல்லையில் அன்பு சுவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் சுல்லைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்திலேயே முதன்முறையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இத்திட்டமானது துவங்கப்பட்டுள்ளது. இன்று துவங்கி இந்த திட்டமானது பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தின் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விரிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். இது குறித்து பொதுமக்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த திட்டம் வந்து இன்றைய தினம் தான் தமிழகத்தில் முதன்முறையாக துவக்கப்பட்டுள்ளது, ஆட்சி தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து? முதல்ல நம்ம எங்களுடைய நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அவருடைய பணிகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமிரபரணியை சுத்தப்படுத்த அது ஒரே நாளில் திட்டமிட்டு அந்த பணியை துவக்கி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கி தாமிரபரணியை ஒரு அழகாக ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு தோற்றமாக மாற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எங்களுடைய சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த திட்டம் வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயத்தக்கக்கூடிய வகையிலும் இந்த திட்டம் இருக்கிறது. அதுவும் ஒரு அன்பு சுவர்னே அதுக்கு ஒரு பெயர் விட்டிருக்கிறார் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி அவர்கள். நாம் ஒவ்வொருவரும் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து ஒரு ஆடைக்காக நம்ம ஏங்கியிருப்போம். ஒரு புத்தகம் வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்போம். நம்முடைய குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குழந்தைகள் ஒரு அழகான பொம்மையை தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய மட்டும் ஏற்பாடில் மட்டும் இருக்கும். அதுக்கு ஒரு அன்பு சுவர்னு பேர் வைத்து நம்ம வீட்டில் பழமையான அந்த பொருட்களை பூரா இந்த சுவரில் வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு, அதை தேவையானவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு
போகக்கூடிய ஏற்பாடு என்பது வந்துட்டு சத்தம் இல்லாமல் இந்த ஒரு ஏற்பாடு, அந்த சுவர் வந்துட்டு இதுக்கு எந்த விதமான ஒரு சாலையில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அப்படியே சத்தம் இல்லாமல் யார் கொண்டு வந்து வைக்கிறாங்கிறது தெரியாது, யார் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற ஒரு தெரியாதுங்கிற ஏற்பாடோடு ஒரு மனிதாபிமானத்தோடு மனித உணர்வோடு மனித நேயத்தோடு செய்யக்கூடிய இந்த ஏற்பாடை வரவேற்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த நம்மப்பட்டி அணைக்குளம் பகுதியில் திடீரென்று ஆழ்உயர குழி தோன்றியதால் புதையல் இருக்குமா என்று அப்பகுதி மக்கள் ஆர்வம் எடுத்துள்ளது. இது தொடர்பாக தகவல் பரவியதும் கிராம மக்கள் ஏராளமானோர் அப்பகுதிக்கு திரண்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர், கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோரிடம் வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து போர்க்லைன் இயந்திரம் மூலம் குழியை தோண்டி பார்க்கும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். கணவனை இழந்த பெண் ஒருவருக்கு நியூஸ் 7 தமிழின் தீர்வுபாலன் எதிரொலியாக உதவித்தொகை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் போடி நாயக்கன்பட்டியை சேர்ந்த நந்தினி அரசு உதவித்தொகை கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் தீர்வுபாலன் நிகழ்ச்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதையடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் சம்பத் நந்தினிக்கு விரைவாக உதவித்தொகை அளிக்க உத்தரவிட்டார். தனக்கு உதவித்தொகை கிடைக்க காரணமாக இருந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு நந்தினி நன்றி தெரிவித்துள்ளார். நான் போர்நாயக்கன்பட்டியிலேருந்து வரேங்க சார். ஆதரவற்ற சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க சார். 9 மாதத்தில் விட்டு இறந்துட்டு போயிட்டாருங்க சார். 9 மாதத்தில் விட்டு இறந்துட்டு போயிட்டாங்க சார். இப்போ பையனுக்கு 5 வயசு ஆகுது சார். ஆதரவற்ற சர்டிஃபிகேட் வாங்க வந்தேன் சார். வரமோரெல்லாம் வரேன்னு தான் சொல்லுவாங்க சார். வந்து பார்க்கவே மாட்டாங்க சார். என்ன நியூஸ் 7 டிவியில் காலையில் எனக்கு உதவி பண்ணாங்க, வாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு உதவி பண்ணாங்க. அவங்க வரவும் எனக்கு மனுக்களை பெற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நெய்வேலியில் NLC சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கொடுத்தவர்கள் வேலை வழங்க கோரி குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் NLC சுரங்க விரிவாக்க பணிக்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நிலங்களை கொடுத்துள்ளனர். இவர்களில் பலருக்கு ஒப்பந்த தொழிலாளர் பணி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 8 மாதங்களாக வேலை வழங்காததால் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலையில் மீண்டும் வேலை வழங்க கோரி சுரங்க நிர்வாகம் முன்பு குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை வழங்காவிட்டால் பட்டினி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் வேல்முருகன் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த NLCக்காக நாங்கள் சுத்துப்போட்ட கிராமத்திலேருந்து வீடு நிலம் கொடுத்ததுக்காக மத்திய அரசு நிறுவனம்ன்றதால நிலம் கொடுத்தோம். எங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு சரி நான் வேலை தரோன்னு சொல்லி தான் எங்கள் நிலத்தையே எடுத்தாங்க. எங்கள் நிலத்தை எடுத்துட்டு இப்போ ஒரு 10 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் நாங்கள் இருக்கோம். திடீர்னு இப்போ பாதியிலே வேலையை நிறுத்திட்டு உங்களுக்கு வேலை இல்லை போன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதை நம்பி தான் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மற்ற எல்லாருமே இதை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு பாதியிலே நிறுத்தினா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கே எங்கே போகிறதுன்னு தெரியல. கும்பகோணம் அருகே போலீசார் வாகன சோதனையின் போது சிலை கடத்தல் கும்பல் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 சிலைகளை அவர்கள் மீட்டனர். கும்பகோணம் புறவழி சாலையில் பச்சை நிற காரில் 3 சிலைகள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை நிறுத்தி அதில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் ஒரு விநாயகர் சிலை மற்றும் 2 அம்மன் சிலைகள் இருப்பதைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் காரில் இருந்த குமார்மணி, மணி, மனோ மற்றும் விஸ்வசுந்தரம் ஆகிய 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு கட்டி தரக்கோரி கோவை மாவட்ட ஆட்சியரகத்தில் சாட்டையால் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காந்தி பூங்கா பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட அலைக்குடி மக்கள் குடும்பமாக வசித்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக சாலையோரத்தில் வசிக்கும் தாங்கள் வெயில் மற்றும் மழை காலங்களில் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் தங்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். அப்போது உடலில் சாட்டையால் அடித்து நூதன போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சார் அவங்களாம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் இடமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பூ மார்க்கெட்டில் ஸ்கூலில் ஒரு 12 பேர் ஸ்கூலில் போட்டிருந்தோம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில். அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள
இப்போ திடீர்னு அடிச்சு விரட்டுறாங்க. நாங்கள் போயிடுவோம், எங்கிட்டாச்சும் ஓடி போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சு உக்காந்துக்குவோம். இந்த குழந்தைங்க எங்கே போய் இருப்பாங்க? நம்ம குழந்தைங்க நம்ம தானே பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா நாங்கள் அங்கே போய் உக்காந்து ஏதோ ஒரு டென்ட்டோ ஒரு சாலையோ கீழே போட்டுக்குவோம். பட்டாவோட ஒரு இடமோ கொடுத்தா ஐயான்னு சொல்லி இதோட 9 மாதமாக 10 மாதமாக வந்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.